அதிமுகவில் இருந்த ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாருமே ஒன்றாக இணைய போகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதுக்கு சம்மதம் தெரிவித்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது அதிமுக தரப்பில் ஆல்ரெடி சொல்லப்பட்டது, அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றால் இணைந்தால் மட்டுமே அதிமுகவுக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10 நாட்கள் டைம் கொடுத்து அதைத் தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா சந்தித்தாங்க. அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து பல விஷயங்கள் பேசினாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது எல்லாத்துக்குமே சம்மதம் தெரிவித்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக பிஜேபி என்டிஏ கூட்டணியிலிருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் பிஜேபி கூட்டணியில் வரப்போகிறாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள், அதை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இவங்க எல்லாருமே ஒன்றாக இணைய போகிறார்கள். அதனால தான் அண்ணாமலை அவர்களை டிடிவி தினகரன் அவர்கள் சந்தித்து 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருந்தாங்க அடையாறில். ஸோ இந்த ஒரு சந்திப்பின் முடிவில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அதிமுகவில் இருந்து இந்த டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் எல்லாமே என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்காங்க. இந்த ஒரு கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.